அன்பு குழந்தைகளே வணக்கம். எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க போல இருக்கே. பரவாயில்ல, உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வோம்? ஒரு நாள் கதையை சொல்வோம், அல்லது ஒரு பாட்டை பாடுவோம், அல்லது ஒரு திருக்குறளாவது சொல்வோம், அல்லது என்ன செய்வோம், ஒரு விடுகதை, பழமொழி, இதெல்லாம் நம்ம சொல்வோம். அப்படி தானே? இன்றைக்கி நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா? கவிதை. என்ன சொல்ல போகிறோம்? கவிதை. உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் தெரிந்து உரைப்பது கவிதை. இது யார் சொன்னா உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியல, அப்படி தானே? சரி, நானே சொல்லிடுறேன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. யார் சொன்னா? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இப்போ கவிதைனா என்னன்னு எல்லாரும் யோசிச்சுட்ருக்கீங்க, அப்படி தானே? கவிதைனா ஒரு பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. இப்போ நம்ம அம்மா முகத்தில் ஒரு பொட்டு நீங்கள் எப்பயும் பார்க்குறது தான் இல்லையா? அந்த பொட்டையும் அதே மாதிரி வானத்தில் நீங்கள் தினமும் என்ன செய்வீங்க? நிலவை பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்க? நிலவை பார்ப்பீங்க. இது ரெண்டுமே பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ இந்த பொட்டை உயர்ந்த பொருளான அந்த நிலவோடு நீ ஒப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுதான் கவிதை. இப்போ ஓரளவு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், அப்படி தானே? புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு கவிதை சொல்கிறேன். அது உனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய இப்போ முத்தமிடுறாங்கன்னு வச்சுக்கோ. அது எப்படி முத்தமிடுறாங்கன்னா குனிஞ்சு முத்தமிடுவாங்க. அப்போ அந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மலையில் ஒரு குகை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த குகை வளைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? அது போல் இருக்குமா. அப்படிலாம் கவிதையை பாடுறாங்க. இப்போ இதிலேருந்தே இன்னும் நம்ம கவிதைன்னு சொன்னால் நிறைய கவிதை சொல்லிகிட்டே போகலாம். சரி, எல்லாருமே தயாராக இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு பிடிச்ச கவிஞர்லாம் யார் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார்? அழவல்லியப்பா. அருமை, அருமையாக சொல்லிட்டீங்க. அடுத்து அங்கே யாரோ பாரதிதாசன் சொல்கிறது கேட்குதே. அருமை அருமை, மிக சிறப்பு. பாரதிதாசனை உனக்கு எப்படி நினைவு இருக்கே? என்னது? ஓ, 4ஆம் வகுப்பிலே நீ படிச்சிருக்கியா? சரி. அப்புறம் அங்கே யாரோ பாரதியார் சொல்கிறது எனக்கு நல்ல காதில் கேட்குது. அது யாருமா? பாரதியார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் பாடல் உங்களுக்கு ஓடி விளையாடு பாப்பா, அதை பாடாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க, அப்படி தானே? சரி, இப்போது இத்தனை கவிஞர்கள் சொன்னீங்க. இந்த பாரதிதாசன் பாடல் நீங்கள் ஏற்கனவே படித்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாடல் என்ன நம்ம நினைவுபடுத்திட்டு போகலாமா? எங்கே யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொல்கிறா? இனிமை தமிழ்மொழியா? அருமை அருமை. அப்போ அந்த பாட்டில் ஒரு 4 வரியை மட்டும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்கள் முன்னால் பாடப்போகிறேன். எல்லோரும் நல்லா தயாராக இருந்துக்குங்க. போன வகுப்பில் படித்தது அது. ஆனாலும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த பாடலை நினைவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்கு வரப்போகிறோம். இனிமை தமிழ் மொழி எம்மது, எமக்கு இன்பம் தர வாய்த்த நல்ல அமுது. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தர வாய்த்த நல்ல அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியினில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தர வாய்த்த நல்ல அமுது. இப்போ இந்த பாடல் எல்லாருக்குமே நினைவுக்கு வந்திருக்கும், சரிதானா? இந்த பாவேந்தர் பாரதிதாசனை நம்ம என்னெல்லாம் சிறப்பு பெயர் அப்படின்னு அழைக்கிறோம் பார்த்திங்கன்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வோம். உங்களுடைய பாடலில் பார்த்தீங்கன்னா கூட புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு உள்ள பாடம், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடம் எதுன்னு கேட்டால் இனிமை தமிழ்மொழி எமது 4வதுல படிச்சிங்க இல்லையா? அதே அந்த பாரதிதாசன் கவிதைகள் தொகுப்புலேருந்தே இன்னொரு பாடலான தமிழின் இனிமை. இப்போ நம்ம படிக்கக்கூடிய பாடல் பகுதி என்னது? தமிழின் இனிமை. இதுதான் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள்னு சொல்லும்போது பாவேந்தர்னு சொல்கிறோம், புரட்சி கவிஞர்னு சொல்கிறோம். இப்போ இவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால்
உங்களை மாதிரியே தான் இந்த கோழி, புறா, பஸ்ஸு, இந்த வீட்டு பிராணிகள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. உங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் தானே? எல்லாருமே தலையசைக்கிறது நல்லா தெரியுது. சரி, அவர் அது எப்படி தெரியுமா கூப்பிடுவார்? டேய் வாமா அப்படின்னு தான் கூப்பிடுவார். எவ்வளோ செல்லமாக கூப்பிட்றாரு பார்த்தீங்களா? இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? வாமா, கண்ணில்லை, என் கண்ணில்லை, என் செல்லல்ல அப்படிலாம் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? எல்லாரும் தலையை சேர்க்கறது நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி சொன்னால் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சரி, இப்போது நம்ம இந்த பாரதிதாசன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வளர்ப்பு பிராணிகள் மேலே நம்ம அன்பு செலுத்தணும்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வளர்ப்பு பிராணிகள் மேலே அன்பு செலுத்தணும், நம்ம வீட்டில் அதை வளர்க்கணும்னு வேற நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வீட்டில் அந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம நகர்ப்புறங்களெல்லாம் பார்த்தோம்னா யார் வீட்லேயும் அதுக்கான வசதியெல்லாம் இருக்காது. அதே கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடம்லாம் இருக்கும் வீடுகளுக்கு முன்னால். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த கோழி, ஆடு, மாடு, பசு இது எல்லாத்தையுமே அவங்கெல்லாம் வளர்ப்பாங்க. அவங்க உறவுகளோடு அதை இணைச்சி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாரதிதாசனும் நமக்கு என்ன சொல்கிறாரு, இந்த வளர்ப்பு பிராணிகள் மேலே நீங்கள் அன்பு செலுத்தணும்னு சொல்கிறார். சரி, இனிமேல் நீங்கள் எல்லாருமே இந்த பிராணிகள் மேலே அன்பு செலுத்துவீங்க நானும் நம்புகிறேன். இப்போ நம்ம பாடல் வந்து தமிழ் பற்று உள்ள பாடல். அதனால் இவருடைய தமிழ் பற்று இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை வயசான தாத்தா, அவர் கிருபானந்த வாரியார்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார்னா, பாரதிதாசனுடைய தலைமையில் தான் நான் வந்து பேசணும்னு ஆசைப்படுவேன். அப்போ அவர் அனுமதி கொடுத்துருவார். பேசும்போது அந்த கிருபானந்த வாரியார் என்ன தெரியுமா சொல்வார், நான் உங்களுக்கு தமிழை வாரி வாரி வழங்குறேன்னா அது எனக்கு யார் கொடுத்த தமிழ்? பாரதிதாசன் கொடுத்த தமிழ் தான். அதை தான் உங்களுக்கெல்லாம் நான் வாரி வாரி வழங்குறேன் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, தமிழ் மேலே பற்றுடையவராக இருப்பார். இப்போ இன்னொரு செய்தி நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். உங்களை மாதிரியே பிள்ளைகளில் 2 பேர் வந்து தோழிகள். அந்த தோழிகளில் யாழினி, இனியான் 2 பேரும் தோழியாக இருப்பாங்க. அப்போ யாழினி சொல்வா, நான் வந்து வேறு கிரகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அது பார்க்க முடியுமா? நல்லா பார்க்கலாமே. அங்கே போனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்குமா? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு தேன் பிடிக்கும், இளநீ பிடிக்கும், இனிப்பு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, அது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் இனியா என்ன சொல்கிறா தெரியுமா, நல்லா கிடைக்கும். எப்படி அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா. அதை சொல்லலாம், பாரதிதாசன் கவிதைகள் தொகுப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம போகும்போதே எடுத்துகிட்டு போனால் அதில் படிக்கும்போது எல்லா இன்பமும் சுவையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. தியா, நீ என்னை ஏமாத்திட்ட, அப்போ நேராலாம் கிடைக்காது, புக்கிலேருந்து தான் அந்த இன்பமும் சுவையும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டவுடனே, இந்தா உனக்கு நான் ஒரு இனிப்பு வச்சுருக்கேன், இதை நீ சாப்பிடு அப்படின்னு. அதுக்குள்ளார உங்கள் அம்மா, யாழினி நேரமாச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போனோம், எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. ஓஹோ, நம்ம இவ்வளோ நேரம் கண்டதெல்லாம் கனவாக போச்சா? சரின்ட்டு அவளும் எழுந்திருச்சு பாலை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க வாழைப்பழம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டா. பள்ளிக்கூடத்துக்கு வந்தவுடனே வாசலில் பார்த்தா தோட்டத்தில் வண்ண வண்ண பூக்கள் பூத்து அப்படியே குலுங்கி இருந்தது. அதை பார்த்தோடனே யாழினி அப்படியே மேமறந்து நின்றுட்டா. நின்னது அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனில் வண்டு வந்துடுது. அந்த வண்டை பார்த்து அப்படியே மலைச்சி ரசித்து பார்த்துட்ருக்கா. அது பின்னால் யாரோ வந்து கைத்தட்டுற, முதுகில் தட்டுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா, யாழினி என்ன நீ வகுப்புக்கு போகலையா அப்படின்னு இனியா கேட்டா. இங்கே பாரு, இந்த பூவில் தேன் இருக்குல்ல, இந்த தேனில் வண்டு வந்து உட்கார்ந்துருக்குதுப்பா. இந்த பூக்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பார்த்துட்டு வகுப்புக்கு போகவே மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சரி வா அப்படின்னு 2 பேருமா வகுப்புக்கு போயிடுறாங்க. அன்றைய வகுப்பு முடிந்துருது. மாலையில் அன்னைக்கின் கார்த்திகை தீபம். அவங்க அம்மா என்ன செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, வெள்ளைப்பாகில் பொரி உருண்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து யாருக்கு கொடுத்தாங்க? யாழினிக்கு கொடுத்தாங்க. அப்பா எவ்வளோ சுவையாக இருக்குது, யாழினி இதை சாப்பிட்டுட்டு எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்வாள். அம்மா எதுலம்மா செஞ்சீங்க அப்படின்னோடனே, இந்த வெள்ளைப்பாகில் தான் செஞ்சேன்.
ரொம்ப சுவையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல அன்றைய பொழுது அவளும் படிச்சுட்டு தூங்கிடுவா. மறுநாள் என்னென்னா அன்னைக்கு விடுமுறையாக போயிடுது. அவங்க அப்பா ஒரு தேங்காய் வியாபாரி. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இன்றைக்கி நான் தென்னந்தோப்பு வரைக்கும் போயிட்டு தேங்காய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவார். அப்போ யாழினி என்ன சொல்வா தெரியுமா, அப்பா அப்பா நானும் வரேன்ப்பா, எனக்கும் இன்றைக்கி விடுமுறை தான் அப்படின்னு சொல்வாள். சரி வா அப்படின்னு சொல்லி யாழினியை அவரை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் அங்கே தேங்காய் வெட்டி போடும்போது கூடவே இளநியும் வெட்டி போடுவார். இளநியை வெட்டி போட்டு அதில் யாழினிக்கு கொடுப்பாரு. யாழினி குடிச்சிட்டு, ஐயோ இது என்ன சுவையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப இனிக்குதே அப்படின்னு அவர் அதை ரசித்து குடிப்பாள். சரிண்ணா அன்னைக்கு அப்பா மகளும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல் மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறான். அன்னைக்கு அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாரதிதாசன் கவிதைகள்லேருந்து ஒரு பாடலை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அது என்ன பாடல் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழின் இனிமை. இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடம் என்ன? தமிழின் இனிமை. இந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பாரதிதாசன் பார்த்துருக்கீங்க. அவருடைய பிறந்த ஊர் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்டால் புதுச்சேரியில் பிறந்தார். எங்கே பிறந்தார்மா? புதுச்சேரி. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கனக சுப்புரத்தினம். இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். உங்கள் அம்மா அப்பா வைக்கிறாங்க இல்லையா, அதுதான். அதே மாதிரி அவருக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் கனக சுப்புரத்தினம். ஆனால் அவருக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பாரதிதாசன் சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றி வச்சுக்கிட்டார். இப்போது அவருடைய கவிதைகள் நம்ம பாரதிதாசன் தொகுப்புலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. அவர் இன்னும் என்னெல்லாம் நூல்கள் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருண்ட வீடு, இசையமுது, புரட்சிக்கவி, குடும்ப விளக்கு, இப்படி பல நூல்களை அவர் எழுதியிருக்கார். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த பாரதிதாசனுடைய குறிப்புகளெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கள் இன்னொரு தடவை அவரை பற்றின குறிப்பை நம்ம இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் யாராவது எனக்கு திருப்பி சொல்லணும். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் எந்த ஊரில் பிறந்தார்? புதுச்சேரி. இப்போ புதுச்சேரின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? பாண்டிச்சேரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்? கனக சுப்புரத்தினம். அருமை. அதே மாதிரி அவருடைய கவிதைகள் எந்த தொகுப்புலேருந்து நமக்கு வந்திருக்கு? பாரதிதாசன் கவிதை தொகுப்புலேருந்து தான் இந்த பாடல் தமிழின் இனிமை என்ற பாடல் நமக்கு வந்திருக்கு. இப்போ தான் நம்ம அந்த பாடலுக்குள்ளரே வரப்போகிறோம். பாடலை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு தடவை வாசிக்க போகிறேன். வாசித்து முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்? தப்பில்லாமல் அழகாக வாசிக்கணும். வாசிப்போமா? சரி, எங்கே எல்லாம் தயாராக இருங்க பார்க்கலாம். சொல்லுவோமா? கனியிடை ஏறிய சுளையும். எங்கே சொல்லுங்கள், எல்லாரும் திருப்பி சொல்லுங்கள். கனியிடை ஏறிய சுளையும். முற்றல் கழையிடை ஏறிய சாரும். முற்றல் கழையிடை ஏறிய சாரும். எங்கே நல்லா திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். கனியிடை ஏறிய சுளையும், முற்றல் கழையிடை ஏறிய சாரும். பனிமலர் ஏறிய தேனும். பனிமலர் ஏறிய தேனும். காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். இப்போ இந்த 4 வரி வரைக்கும் உங்களுக்கு தப்பில்லாமல் வாசிக்க தெரியும், அப்படி தானே? இப்போ நம்ம அடுத்த 4 வரைக்கும் போவோமா? சரி, எங்க முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம். சரிதானா? நனிப்பசு பொழியும் பாலும். நனிப்பசு பொழியும் பாலும். தென்னை நல்கிய குளிரில நீரும். தென்னை நல்கிய குளிரில நீரும். இனியென என்பேன் எனினும். இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேர். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேர். எங்க நீங்கள் எல்லாம் திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். தயாராக இருக்கீங்க? அருமை. இப்போ சொல்லுவோமா? சரி. நனிப்பசு பொழியும் பாலும். நனிப்பசு பொழியும் பாலும். தென்னை நல்கிய குளிரில நீரும். இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு
திரும்ப திரும்ப சொன்னீங்களா உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். அப்போ நான் சொல்லும் போது பின்னாலே சொல்லிட்டு வரேன். இந்த 4 வரியை மட்டும் சொல்லுங்கள். முதல்ல இருக்க 4 வரியை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பின்னால் சொன்ன 4 வரியை மட்டும் இப்போ பார்ப்போம். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நேரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேர். இப்போ ஓரளவு உங்களுக்கு எல்லாருக்குமே வாசிக்க தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? சரி, இப்போ இந்த பாட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாடலாக சொல்ல போகிறோம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். எங்கே எல்லாரும் திரும்ப பாடுங்க பார்க்கலாம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். எல்லாருக்கும் இந்த 4 வரி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகம் உங்களுக்கு புரிப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அடுத்த 4 வரியை நான் பாடிடுறேன், மறுபடியும் அதை நீங்கள் 4 வரியை சொல்லிடணும், சரிதானா? அப்புறம் நம்ம மொத்தமாக பார்க்கலாம். நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலம் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். எங்கே நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இப்போ ஓரளவு எல்லாருக்குமே இந்த பாடல் புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வட்டமாக நிற்கணும். இந்த வட்டத்துக்குள்ளார யார் நல்லா பாடுவீங்களோ அதில் 2 பேர் வந்து நின்றுக்கணும், சரிதானம்மா? இப்போ எங்கே நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தயாராக இருக்கீங்கல்ல? இப்போ இன்னும் ஒரே ஒரு தடவை இந்த பாடலை முழுசாக பாடிட்டு நம்ம அதனுடைய பொருளை பார்க்க போகிறோம், சரிதானா? எங்கே சொல்லுவோம்மா? தயாராகிட்டிங்களா? சரி. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலம் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? சரி, பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாடலினுடைய நயத்தை பார்க்க போகிறோம், பொருளை பார்க்க போகிறோம், சரிதானா? முதல்ல இந்த பாடலுடைய பொருளை பார்க்க போகிறோம். கனியிடை ஏறிய சுளையும் அப்படின்னா கனினா என்ன? கனினா ஏற்கனவே அவன் எப்படி வந்து யாழினி வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு வந்தான்னு சொன்னா இல்லையா, அந்த பழத்தை சொல்கிறது தான் கனி. கனியிடை ஏறிய சுளையும். அப்போ அந்த பழத்திலேருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பானது எனக்கு இன்பத்தை தருது, சுவையாக இருக்கிறதுனால அது என்ன தருது? இன்பத்தை தருது. அதுதான் அதோடைய பொருள். அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்க? முற்றல் கழையிடை ஏறிய சாரும். கழை, கழைனா என்ன பொருள்? கரும்பு. இன்னொரு பொருளும் இருக்குது, அது என்ன பொருள் தெரியுமா? கரும்பு, இன்னொன்று மூங்கில். இப்போ நம்ம பாடலில் எது வருது அப்படின்னு கேட்டால் கரும்பு தான் வரும். கழை என்பதற்கு என்ன பொருள்? கரும்பு. அந்த கரும்பிலிருந்து புழியும் போது கிடைக்கிது இல்லையா சாறு, அந்த சாறு வந்து இனிப்பாக இருக்கும். அந்த சுவை எனக்கு இன்பத்தை தருதுன்னு யார் சொல்கிறா?
பாரதிதாசன் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்ல வரார் பாரு. இந்த கரும்பு சாறுலாம் நீங்கள் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் காலத்தில் அம்மா கூடலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் அதை குடிச்சிருக்கீங்க? பரவாயில்லையே, இவ்வளோ பேர் குடிச்சிருக்கீங்க, அருமை. இப்போ அந்த சுவையை நீங்கள் சுவைச்சிருப்பீங்க. அந்த இன்பத்தை தான் வந்து அவர் அனுபவிச்சதா இந்த பாடலில் சொல்கிறார். புரியுதா? அடுத்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பனிமலர் ஏறிய தேனும். குளிர்ந்த இடத்துல பூக்கக்கூடிய மலரில் என்ன இருக்கான்? தேன் இருக்கான். அந்த தேனை நாடி எது வருது? வண்டு வருது. அந்த தேன் வந்து சுவையாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பில் கிடைக்கக்கூடிய சுவை எனக்கு இன்பத்தை தருது அப்படின்றார். இது வரைக்கும் 4 சுவையை பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நனி பசு பொழியும் பாலும். பொழியும் அப்படின்னா அது வந்து இயற்கையாகவே நடைபெறக்கூடியது. அதை நம்ம அந்த பசுவானது என்ன செய்யும் அப்படின்னா, எப்போ பொழியும்னா தன்னுடைய கன்றை நினைக்கும் போதே அதுக்கு பொழியுமா, பாலை மிகுதியாக பொழியும். நனி அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா மிகுதின்ற பொருள். அந்த மிகுதின்ற பொருளில் தான் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போ அதுக்கு வந்து மிகுதியாக பொழியுது அப்படின்னா தன்னுடைய கன்றை நினைக்கும் போது தான் அதுக்கு மிகுதியாக பாலை கொடுக்க முடியுது, பொழிய முடியுது அப்படின்னு சொல்ல. அதில் என்ன சொல்ல வர்றாரு? மிகுதியாக பொழியக்கூடிய பால், அந்த பசும்பாலானது குடிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்து என்ன சொல்ல வர்றான்? தென்னை நல்கிய குளிரில நேரம். தென்னை மரத்திலிருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய இளநீரில் அந்த இளநீரும் எப்படி இருக்குமா? இனிப்பாக இருக்கும். அந்த இளநீர் வந்து கீழே வேரில் நம்ம ஊற்றுற தண்ணியானது தலைப்பகுதியில் வந்து என்ன செய்யுது? நமக்கு இனிய சுவையுடைய நீராக்கி தருகிறது. அதுக்கு தான் வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? இது வந்து மூதுரையில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இளநீரினுடைய இனிப்பு சுவையும் எனக்கு இன்பத்தை தருதுன்னு சொல்கிறார். பாரதிதாசன் 6 விதமான சுவையை சொல்லிட்டு இறுதியாக எதை சொல்ல வரார் பாருங்க. இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 6 சுவை எல்லாத்தையும் விட எனக்கு எது ரொம்ப சுவையானது, எது இன்பத்தை தர்றது அப்படின்னு கேட்டால் தமிழ் மட்டும்தான், தமிழ் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வர்றார். புரியுதா? இப்போ அதுக்கு மேலே ஒரு படியை போய் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? தமிழை என் உயிர் என்று சொல்லுகிறார். அதாவது இப்போ வீணையினுடைய ஓசை எனக்கு இன்பத்தை தரும், குழந்தையினுடைய மொழியும் எனக்கு இன்பத்தை தரும். அதிலெல்லாம் வந்து கூட நான் என்னை வந்து விடுபட்டுக்க முடியும். ஆனால் என்னை தமிழிலிருந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறதில்ல. அவர் எவ்வளோ தூரம் தமிழை நேசிக்கிறார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. புரியுதா? இப்போ இந்த பாடலில் உள்ள நயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா, நனி, பனி, இனி இதெல்லாம் வந்து ஒத்த ஓசையுடைய சொற்களாக வருது இல்லையா? இதில் ஒரு சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகரம், ரகரம், ழகரம் இது எல்லாமே இதில் இருக்கும். பல், பாலும் அந்த பல்லுக்கு வருது இல்லையா, இல்லை, அந்த லகரமானது இதில் பாலும்னு வந்திருக்கும். அதே மாதிரி பொழியும் அப்படின்னும் போது ழகரம் வரும். தமிழை அப்படின்னும் போது ழகரம் வரும். இந்த மாதிரி சொற்கள்லாம் உங்களை பின்னால் என்ன செய்வோம்? பயிற்சிகளை எடுத்து எழுதுங்கன்னு சொல்லுவோம். இந்த சொற்களை எல்லாம் கலந்து உரையாடி நீங்கள் என்ன செய்யணும்? அதெல்லாம் பின்னால் தொகுத்து எனக்கு எடுத்து தரணும். இந்த ஒத்த ஓசையுடைய சொற்களை எல்லாம் நம்ம வந்து எது எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒத்த ஓசையுடைய சொற்கள்னும் போது எதுகை மோனை தான். எதுகை என்பது என்ன? அதாவது முதல் எழுத்து ஒன்றி வருவது அது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதெல்லாம் எதுகை. நனி, பனி, கனி இதிலெல்லாம் வந்து ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருது இல்லையா, அது வந்து எதுகைன்னு சொல்லிடுவோம். அதே முதல் எழுத்தாக ஒன்றி வந்தால் அது வந்து மோனைன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் இந்த எழுத்துக்கள் ஒத்த ஓசையுடைய சொற்களை எல்லாம் கண்டுபிடிச்சி பின்னால் எனக்கு நீங்கள் எழுதி தரணும். அடுத்து இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த தமிழை இப்போ நாம் எல்லா பொருளையும் பார்த்தோம் இல்லையா, ஆளுக்கு ஒருத்தர் இந்த பொருளை சொல்லணும். மறுபடியும் சொல்லலாமா? கனியில் இருந்து பெறப்பட்ட அந்த இனிப்பானது எனக்கு சுவையை தருகிறது. அருமை. அடுத்த ஆள் சொல்லு பார்க்கலாம். என்ன சொன்னாவ? முற்றிய. அந்த முற்றியனா அந்த கரும்பு வந்து முற்றினது எப்படி இருக்கும்? அந்த அடிப்பகுதி தான் நல்லா இனிக்கும் இல்லையா, அதனால தான் முற்றிய கரும்புன்னு சொல்கிறாங்க. அந்த கரும்பிலிருந்து கிடைத்த சாறானது எனக்கு இன்பத்தை தருது. அருமை. அடுத்து மூன்றாவது யார் சொல்கிறா? நான் அருமை அருமை, நீ சொல்லுமா. இப்போ என்ன சொல்ல வர? பனிமலர், அதாவது மலரிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் வந்து எனக்கு எது? இன்பத்தை தருது. அருமை. நாலாவது என்ன பொருள் வருது?
4வது பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளப்பாகுலேருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பு. இது ஒரு பொருளாயிடுச்சு. இப்போ 4 பொருளை சொல்லிட்டீங்க. 5வதாக என்ன சொல்லியிருக்காங்க? அருமை. அருமை சொல்லு பார்க்கலாம். நனிப்பசு பொழியும் பாலும். அப்போ மிகுதியான பாலை தரக்கூடிய அந்த பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம், அப்படி அந்த சுவை எனக்கு இன்பத்தை தருதுன்னு. அது இறுதியாக என்ன சொல்ல வந்திருக்காங்க? அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீர்லேருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பானது எனக்கு இன்பத்தை அருமை. எல்லாருக்கும் நல்லா இந்த பாடலினுடைய பொருள் விளங்கிடுச்சு, அப்படி தானேம்மா? எல்லாம் இன்றைக்கி போய் இந்த பாடலை நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா வீட்டில் பாடி பாடி பார்க்கணும். அப்புறம் பிரித்து பிரித்து அதை படிச்சுட்டு வரணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா இதை கலந்துரையாடி, இன்னும் நீங்கள் கவிஞர்கள்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, பாரதியார், அழவல்லியப்பா, பாரதிதாசன், இவங்க கவிஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சின்ன சின்ன பாடல்களை எல்லாம் தொகுத்து நீங்கள் என்ன செய்யணும்? கலந்துரையாடி நாளைக்கு வரும்போது நீங்கள் அதை எனக்கு எழுதிட்டு வரணும். இன்னும் இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்களா, அந்த பொருள் கனினா என்ன, நல்கியனா என்ன, கழைனா என்ன, இதெல்லாம் அகராதியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இப்போ இவ்வளோ நேரம் இந்த பாடலினுடைய நயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுதான் உங்கள் மொழியினுடைய இலக்கிய இலக்கண கூறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது. புரியுதா? இப்போ இதுலேருந்து நம்ம பாடல் படித்ததுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறேன். முதல்ல என்ன கேட்க போகிறேன்? நனினா என்னம்மா? அருமை. நனினா என்னது? அதாவது மிகுதி என்ற பொருள். நனினா என்னது? மிகுதி. சரி, கனினா என்ன பொருள்? யாரும் அங்கே சொல்கிறாங்க, என்னது? பழம். அருமை அருமை. அடுத்து வந்து கழை. கழைனா என்ன பொருள்? மூங்கில். அருமை. அடுத்தது கேட்கலாமா? நல்கிய. நல்கியன என்ன பொருள்? வழங்கிய. நல்கியன என்னது? வழங்கிய. அருமை அருமை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பாடலுடைய பொருளை நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து பிரித்தெழுது. பிரித்தெழுதில் கழை ப்ளஸ் இடை. எப்படி? இப்போ ஒத்த ஓசையுடைய சொற்களை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிடணும். அடுத்து பாரதிதாசன் எதை உயிர் என்று சொன்னார்? தமிழை உயிர் என்று சொன்னார். அருமை அருமை. அடுத்து பனிமலர். பனிமலரை நீங்கள் வந்து பிரித்து எழுதணும். இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பனி மலர் இம்மு சேர்த்துருக்கோம். அடுத்தது பன்மலர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது சரியான விடை பனிமலர். அதில் எதுவும் சேராது. இப்போ இதில் ஆவன்னா தான் என்னது? சரியான விடை. அருமை. எல்லாரும் இந்த பாடலை நல்லா கவனித்து அழகாக சொன்னீங்க. நாளைக்கு வரும்போது இந்த பாடலை நீங்கள்லாம் படிச்சுட்டு வரணும். சரியாம்மா? சரி, அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி.